tick 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 pronunciation check. இப்போ சொல்ற வேர்டு ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூடியூப்லயும் ஸ்பாட்டிஃபைலயும் கேக்குற ஒரு வார்த்தை தான், பாட்காஸ்ட். நான் இந்த வார்த்தைய லிட்டரலா தப்பா தான் எழுதிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா பாட்காஸ்ட், நான் வந்து காஸ்ட், பாட்காஸ்ட் 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 PODCOST அப்படின்னு தான் எழுதிட்டு இருந்தேன். பட் காஸ்ட்னு எப்படி ஒரு வார்த்தை வந்து இது முடியாது. இதோட ஒரிஜின் வேர்டு வந்து பாட்காஸ்டிங் அப்படிங்கறது தானே வந்தது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நான் எழுதுற ஸ்பெல்லிங் தப்பு. அது வந்து CAST கேஸ்ட் அப்படிங்கறதா வரணும். தப்பு பண்றதா. சரி, இந்த வார்த்தையை அப்பனா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது பிரிட்டிஷ், அமெரிக்கன், இந்தியன் இது மூணுத்துலயுமே இது ரெண்டு சிலபிள் உள்ள ஒரு வேர்டு தான். ஆனா இது ப்ரொனவுன்ஸ் பண்றது ஒரு ஸ்லாங்லயுமே ஒரு ஆக்சென்ட்லயுமே டிஃப்ரெண்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அமெரிக்கன் ப்ரொனவுன்சியேஷன் படி இது வந்து பாட்காஸ்ட், இந்தியன் வந்து பாட்காஸ்ட். ஆனா பிரிட்டிஷ் இதை இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா பாட்காஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது 2024ல கார்டியன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் பாட்காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டேர்மை காயின் பண்ணி ரிலீஸ் பண்ணதுதான். அங்கே இருந்தா இந்த வார்த்தை ஒரிஜின் ஆச்சு. பேசிக்கலி கொஞ்சம் நம்மளோட இங்கிலீஷ் கிராமரை பிரஷ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், பிளெண்டிங் வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் படி இது வந்து ஒரு பிளெண்ட் வேர்டு தான். ஐபாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பிராட்காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து பாட்காஸ்டிங் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை மாத்தினாங்க. டாடா.